ஒன் பீஸ்னு இருக்க ஒரு ஜாப்பனீஸ் அனிமேல ஏன்ஷியன் கிங்டம்னு ஒரு ராஜ்யம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போச்சு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஸோ இப்போ இதையே நான் சொல்கிறேன்னா, இதை நம்ம அப்படியே நம்ம வரலாறை கொஞ்சம் திருப்பி பார்ப்போமா? தமிழர்கள் கடல் வணிகத்திலையும் சரி, கடல் போக்குவரத்துலையும் சரி மிக சிறப்பாக விளங்கியதாக பட்டினப்பாளையம் சரி, சிலப்பதிகாரமும் அவ்வளோ தெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஆர்கியாலஜிக்கல் ரிப்போர்ட் படி பார்த்தீங்கன்னா, பூம்புகார் கடற்கரையிலிருந்து 12 கிலோமீட்டர் கடலுக்குள்ள ஒரு மூழ்கிய நகரத்தின் எச்சங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நம்ம இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பண்ணுறப்போ இது என்ன ஒரு கோஇன்சிடென்ட்டா? கண்டிப்பாக கிடையாது. அந்த ஒன் பீஸில் எப்படி அந்த 100 வருஷத்துக்கு முன்னாடி மூழ்கடிக்கப்பட்ட அந்த வாய்ட் செஞ்சுரியோ அதே மாதிரி தான் 5000 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குமரி கண்டமும் சரி, இந்த பூம்புகாரோட நாகரிகமும் இருந்திருக்கணும். மேபி ஒன் பீஸ் ஒரு ட்ரெஷராக இல்லாமல் அது ஒரு மறைக்கப்பட்ட வரலாறாக கூட இருக்கலாம். ஹிஸ்ட்ரி எழுதப்பட்டது மட்டும் இல்லை, சில சமயம் அது மூழ்கடிக்கப்பட்டதாகவும் இருக்கலாம்.